கொஞ்சம் கூலி ட்ரெய்லரை நல்லா எடிட் பண்ணியிருந்துருக்கலாமே. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, இவ்வளோ பெரிய ஒரு ஹைப் இருக்கிற படத்தில் கட்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரெய்லர் வரும்போது அந்த ஹைப் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதை கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுருந்துருக்கலாமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் கூலி ட்ரெய்லரை நல்லா எடிட் பண்ணியிருந்துருக்கலாமே. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, இவ்வளோ பெரிய ஒரு ஹைப் இருக்கிற படத்தில் கட்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரெய்லர் வரும்போது அந்த ஹைப் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதை கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே என்ன இது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் ரிப்பீட்டாக ஒரு 2-3 தடவை அந்த ட்ரெய்லரை பாருங்கள், ஒரு 4-10 தடவை பாருங்களேன், 5 தடவை பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ல்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எதெல்லாம் இப்போதைக்கு டீசெண்டாக காட்ட முடியுமோ செம்ம ப்ரில்லியண்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. நான் அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததுலேயே த ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படம் வந்து ஆப்வியஸாக கூலி. ஸோ அதோட ட்ரைலர் கட்டு எப்படி இருக்க போகுது, அது என்னென்னலாம் காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்லாம் அதுதான் வந்து அந்த ஹைப்பு அதை அப்படியே ஏற்றுச்சு. ஸோ அதுக்கு சற்றும் கூட தளராமல் வந்து இந்த கூலியோட ட்ரைலர் கட்டை மிக மிக ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸில் நல்ல ஒரு பேலன்ஸிங்காக கட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லலாம் கூலி ட்ரைலர் பொறுத்த வரைக்கும். அதில் முக்கியமாக லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய சொல்லவே தேவையில்லை, அந்த வைலன்ஸ் அவரை யூஸ் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அது முகம் சுழிக்காத அளவுக்கு ப்ராப்பராக கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணுவார். அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படம் ஃபுல்லாக அப்படிங்கிறது ட்ரைலர் பார்த்தோன்னு தெரியுது. ஆனால் இந்த ட்ரைலர் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இந்த படம் ஒருவேளை சயின்ஸ் ஃபிக்ஷன் படமோ, டைம் ட்ராவல் பண்ணிலாம் போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் வரும். பிகாஸ் ஒரு குட்டியாக ஒரு சேர் மாதிரிலாம் காட்டுறாங்க. சத்யராஜர் அடிக்கடி நம்ம டைம் ட்ராவல் படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த இதை லிவரை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்புறம் வந்து சுவியாசன் ஏதோ ஒன்று தள்ளிட்டு வராங்க. உபேந்திரா அவரோட சீன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது தெரியுது, ஆப்வியஸாக தெரியுது. ஏன்னா ஒரு ஷாட்டில் வந்து லாஸ்ட்டில் தலைவரோட ஒரு டிஏஜிங் ஃபேக்டர் ஷாட் ஒன்று காட்டுறாங்க. அது அதிரிபுரியாக இருக்க போகுது தேட்டரில் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. ஏன்னா அந்த பிடி டிரான்சிஷன் வருது, அது மிரள போகுது தேட்டர் அப்படிங்கிறது தெரியுது. இது ஏன்னா ஃப்ளாஷ்பேக் இருக்கக்கூடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே லாஸ்ட்டில் நம்ம ஒரு தலைவர் பார்த்தோம் இல்லையா, அந்த டிஏஜிங் பண்ண ஃபேக்டர் தலைவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா, அதுக்கு முன்னாடி கட்டில் உபேந்திரா அவர்களை காட்டும்போது அது கிளியராக தெரியுது. அந்த ட்ரெஸ்ஸிங் செயலாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் வந்து தடுப்பாங்க, அந்த கூலியாக இருக்கிற எல்லாரையும் தடுப்பாங்க. அதில் அந்த போலீஸோட காஸ்டியூமு, அந்த ஃப்ரேமுக்கு மட்டும் காட்டப்பட்ட அந்த கலரிங் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறமே வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஒரு கேரக்டர் வந்து எல்லாரும் அடிச்சு பிடிச்சி தும்சம் பண்ணுது. அது உபேந்திராவான்னு ஜூம் பண்ணி பார்த்தா கிடையாது. அது வந்து நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் லாஸ்ட்டில் நமக்கு டிஏஜி ஃபேக்டரை காட்டினாங்க இல்லையா தலைவரை, அந்த தலைவர் தான் அந்த தலைவர். ஸோ வந்து ஆப்வியஸாக தெரிஞ்ச போது உபேந்திரா அவர்கள் வந்து இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட நண்பர். ஸோ அவர் மூலியமாக தான் ஒரு மேஜர் ஒரு கனெக்டே ஏற்படுது மற்ற கேரக்டர்ஸ் கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அதாவது தேவா அந்த கேரக்டருக்கு வந்து கனெக்டே அந்த உபேந்திரா கேரக்டர் தான் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. ஸோ மேபி இருக்கக்கூடும் அப்படிங்கிறது இந்த ஒரு பிளாட் தான். சுதிஹாசன் சத்யராஜ் அவரோட மகளாக இல்லாமல் உபேந்திரா அவர்களோட மகளாக கூட இருக்கலாம். சத்யராஜ் எடுத்து வளர்க்கலாம். சத்யராஜும் உபேந்திராவும் நல்ல க்ளோஸாக இருக்கலாம். இல்லைன்னா சத்யராஜும் ரஜினிகாந்தும் க்ளோஸாக இருந்து உபேந்திராவோட கனெக்ஷன் வந்து இவங்க 2 மூலமாக வந்திருக்கலாம். ஸோ லோகேஷோட படங்களுக்கு நமக்கு யோசிக்க வேணும் அந்த டீகோடிங் ப்ராசஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் இந்த படத்துலையும் நிறைய டீகோடிங் இருக்குது, முடிஞ்சா நீங்கள் கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரைலர் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி நிறைய ஸ்டார் காஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதில் முக்கியமாக இந்த ட்ரைலரில் காட்டின வரைக்குமே பயங்கர ஸ்வாகாக இருந்தது ஆப்வியஸாக தலைவர். அந்த தலைவரை தாண்டி யார் உங்களுக்கு பயங்கர இம்ப்ரெசிவான்னு கேட்டிங்கன்னா நாகார்ஜுனா கேரக்டர். இந்த சைமன் அப்படிங்கிற கேரக்டரை அவர் போர்ட்ரே பண்ண விதம், நாகார்ஜுனா அப்படியே சட்டில் எஃபர்ட்லெஸ்ஸாக அவர் கேரி பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சூப்பராக கேரி பண்ணியிருக்காரு. நமக்கு ஒரு வீடியோ கூட லீக் ஆச்சு, ஃபர்ஸ்ட் இனிஷியலில் ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆச்சு. நாகார்ஜுனா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த பிளேசரில் போட்டு அது பண்ணுறது, அந்த ஷாட்டை இதில் கிளியராக பார்க்கும்போது தெரியுது. அந்த ஃபேஸு அந்த இது எடுக்கும்போது அந்த சின்ன சுத்தியில் எடுத்துட்டு அப்படி பண்ணிக்கும்போது ரத்தம் வந்து மூஞ்சில் தெரிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா,
அது நாகார்ஜுனாக்கு உபேந்திராவுக்கும் நாகார்ஜுனாக்கும் ஏதோ ஒரு பிளாட் ஒன்று இருந்து அது மூலியமா ரஜினிகாந்த் அவர்கள் உள்ள வந்து அப்படி ஒரு பிளாட் கனெக்ட் ஆகுது. பிகாஸ் இந்த ட்ரைலரே ஒரு டைலாக் வந்து நாகார்ஜுனா சொல்றாரு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னை எடுத்து காட்டும் போது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்று மாறுது. அடுத்த ஷாட்டை தலைவரை காட்டுறாங்க. அது வேற ஒரு இடத்துல நடக்குது, தலைவர் அடிக்கிறது. பட் இந்த கனெக்ஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அந்த ஃபிளாஷ்பேக்லேயே இவங்க எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கட்டு வந்து இந்த ட்ரைலர் பார்த்த உடனே தெரியுது. மேபி படத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அது படத்துல என்ன வேணா இருக்கட்டும், நம்ம இதை வச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை வச்சுட்டு மைண்ட் செட்டோட போயிட்டோம்னா அது நமக்கு ஏமாற்றம் அடைஞ்சிடும். ஆனா ஒரு பெரிய மேஜிக், ஒரு பெரிய ஆக்ஷன் என்டர்டெய்னர் காத்திருக்கு அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. இதுல மேபி ஆமீர் கான் சாரை காட்ட மாட்டாங்கன்னு நினைச்சோம், சர்ப்ரைஸா வச்சிருப்பாங்கன்னு. பட் ஆப்வியஸா போஸ்டரை ரிவீல் பண்ணனால ஆமீர் கான் சாரை காமிச்ச விதமும் அதுக்கு அவரோட அந்த ஸ்டைலிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, வச்சுட்டு அந்த இது கன்னு ஒரு யாருமே இல்லாத இடத்துல அவ்வளோ பெரிய டேபிள், அதில் வந்து கிளாஸ் சரக்கு பாட்டிலு, அதில் கண்ணை வச்சு சுற்றிட்டு இருக்காரு ஆமீர் கான். அப்படியே கட் பண்ணால் லாஸ்ட் ஷாட்டில் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அதே இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு ஃபைட்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் தென் இன்னொரு பிளாட் வந்து முக்கியமாக தெரியுது, தேவா மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு மேன்ஷன் ஒன்று காட்டுறாங்க. அது கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த மேன்ஷன் தான், அந்த படத்தில் அந்த மேன்ஷன் தான். அதில் நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க. ஸ்ருதிஹாசன், ரெபா மோனிகா ஜான் அவங்க இருக்காங்க. நம்ம மோனிஷா பிளஸ்ஸி குக் வித் கோமாளிலாம் வந்தாங்க இல்லையா, இப்போ டாப் குக்கு அந்த மோனிஷா பிளஸ்ஸி அவங்களாம் இருக்காங்க. மேபி ஸ்ருதிஹாசன் அவர்களை போட்டு தள்ளுறதுக்காக வருகிற அந்த கேங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு பொசிஷனில் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து அப்படி ஒரு கலாட்டாவா நடக்கலாம் இந்த ஃபைட் சீக்வன்ஸ். அதெல்லாம் நான் சொல்கிறேன். இதில் மேஜராக சைமனுக்கும் தேவாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக காட்டியிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல, கூலி டைட்டில் டீசர்னு ஒன்று ரிலீஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? அதில் ஒருத்தர் இனிஷியலில் வாட்ச் எடுத்துகிட்டு போவார். வாட்ச் எடுத்துட்டு யாரோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படி போவார் இல்லையா, அவர் நாகார்ஜுனா கேங்லேருந்து வராரு. இதில் வந்து அதில் ஓகே அதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். ஆனால் இந்த ட்ரைலர்லையும் நாகார்ஜுனா அவரோட கேங்லேருந்து வராரு. ரஜினிகாந்த் அவர்கள் அந்த தேவாவோட கேரக்டர் அடிக்க போகிற கேங்கில் வந்து இவர் மெயினாக இருக்க போறாரு. ஸோ மேபி ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் ஒன்று இருக்க போகுது அண்ட் பெரிய ஃபைட் ஒன்று இருக்க போகுது இந்த தேவா அண்ட் சைமன் இந்த கேரக்டர்ஸ்குள்ள பிளஸ் கேங்குக்குள்ள. அந்த கேங்குன்னு சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் சௌபின் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறது இந்த ட்ரைலரில் அவரை யூஸ் பண்ண விதத்தில் கொஞ்சம் தெரியுது. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்லாங்கில் தான் பேசியிருக்காங்க. இப்போ நாகார்ஜுனா சாரும் அந்த தெலுங்கு கலந்த ஒரு தமிழ் வரும், சௌபின் சாருக்கு மலையாளம் கலந்த ஒரு தமிழ் வரும் இல்லையா, அந்த தமிழில் ரொம்ப அழகாக உச்சரிச்சிருக்காங்க. அந்த வில்லனிசத்தை ஒரு பீக்காக ஒன்று காமிச்சிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமாக ஸ்ருதிஹாசன் இதில் மேஜர் கனெக்டாக வரப்போகிறாங்க. ரஜினி அவரோட அந்த தேவா அதோட கேரக்டர் கூட மேஜர் கனெக்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்தீங்க, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி காட்டுறாங்க. சத்யராஜ் சார் கூட 3 பேர், இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த 3 கேர்ள்ஸ், அவங்க 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ அங்கே இருந்து மேபி அந்த சைமன் கேங்குள்ள எப்படி காட்டினாங்க, அதில் வந்து ஆல்ரெடி நான் ஒருத்தனை உள்ளே ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தேவா அப்படிங்கிற கேரக்டர் ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்லாம் வருது. ஸோ இதில் என்ன மாதிரியான ஒரு கனெக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா வந்து அந்த பில்டப் சீன், எலிவேஷன் சீன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா ரஜினிகாந்த் அவரோட கேரக்டருக்கு, அது ஏகப்பட்ட விதத்தில் பயங்கரமாக அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிறைய டிவிஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அது எல்லா டிவிஸ்லையும் நாட் கனெக்டட்னு வருது. நாகார்ஜுனா அவர்கள் அந்த கேரக்டர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படி கத்துறாரு. ஸோ அந்த எலிவேஷன் சீன்ஸுக்கு உண்டான எல்லா எலிமெண்ட்டும் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இந்த ட்ரைலர் மூலமாகவே நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, இது ஆக்ஷன் என்டர்டெய்னர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இதில் வந்து அந்த எமோஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சாற்றுக்கூறுகள் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த ட்ரைலரில் இருக்குது. நீங்கள் படம் கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் நினச்சி வராதிங்க, எமோஷனலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். கமல் ஃபேன் பாய் கமல் சார் மாதிரியான இன்னொரு ஈக்குவல் உள்ள ஒரு பெரிய ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட அத்தாச்சி தேவையில்லை. ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு தலைவர் காமிச்ச விதமாக இருக்கட்டும், விண்டேஜ் தலைவர் இருப்பாங்களா, அந்த குறும்புத்தனம், இந்த லாஸ்ட்டில் காக்கா ஒன்று பறந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார், அந்த குறும்புத்தனத்தை பேக் கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் எனக்கு கூலி ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்துக்கு முன்னாடி ஹைப் எப்படி இருக்க போது, படம் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அவங்க ட்ரெய்லரில் காமிச்ச விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. விக்ரமே பெரிய ஹிட்டுக்கு மெயின் ரீசன் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் என்டர்டெய்னர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதோட பேஸ் வந்து அந்த எமோஷன் சீன்ஸ், அந்த பிரபஞ்சன் விக்ரம் இந்த 2 கேரக்டருக்கும் உண்டான அந்த எமோஷன் சீன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆனனால தான் அந்த ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து விக்ரமில் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த தேவா, அப்புறம் வந்து அந்த ஸ்ருதிஹாசன் அவங்களோட கேரக்டர், உபேந்திரா, சத்யராஜ், இவங்களுக்குள்ள என்ன எமோஷன் பேக்ட்ராப் இருக்கு, இந்த எமோஷன் பேக்ட்ராப் எப்படி சைமன் கூட நாகார்ஜுனா கேரக்டர் கூடியும், ஆமீர் கான் கேரக்டர் கூடியும், சௌபின் சாய் கேரக்டர் கூடியும் சிங்க் ஆகி அந்த எமோஷன் எப்படி அந்த ஆக்ஷனாக மாறுது, த்ரில்லராக மாறுது அப்படிங்கிறதுக்கு உண்டான எலிமெண்ட் தான் படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது.
ஸோ மறக்காமல் தியேட்டரில் பார்க்கக்கூடிய அத்தனை அம்சமும் கூலியில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அண்ட் மேஜராக த பிக்கஸ்ட் ப்ளஸ், அந்த பிக்கஸ்ட் கிரிமினல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல கேஜிஎஃப்ல, அது மாதிரி பிக்கஸ்ட் ப்ளஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட் அனிருத் ரவிச்சந்தர். ஏன்னா அவர் பண்ணியிருக்க ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறது நம்ம அந்த பவர் ஹவுஸில் பார்த்துருப்போம், அரங்கம் அதிரட்டுமே அந்த போர்ஷனில் பார்த்துருப்போம். ஆனால் ட்ரைலரில் அந்த அரங்கம் அதிரட்டும் எலிமெண்ட் ஓகே, பட் இதில் வேற ஒரு வேர்ஷன் மியூசிக்கே இல்லாமல் அந்த அந்த ஆட்டோடியூன் இல்லாமல் ஜஸ்ட் அனிருதே அப்படியே பாடி விட்ட மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று இருக்குது. ஆனால் அது சிங்க் ஆயிருக்கு. அது இது எப்படி இந்த மேஜிக் ஒர்க் ஆகும், இது கண்டிப்பாக வந்து இது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. கலாநிதி மாறன் சார் சொல்லவே தேவையில்லை. சாதாரணமாகவே ஜென்ரலாகவே ஒரு ரஜினி சார் படம் வந்தால் எப்படி கொண்டாட போகிறாரு அப்படிங்கிறது, கொண்டாடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். பட் இந்த கூலி மாதிரியான ஒரு படம் இருக்கும்போது அந்த ரியல் ஃபேன் பாய் சம்பவத்தை கலாநிதி மாறன் அவர்கள் எப்படி பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் வேல்யூவாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு எதிர்பார்ப்பு தனியாக இருந்தது. அது வந்து சொல்லவே தேவையில்லப்பா, இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் கொட்டியிருக்கோம், ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே தெரியுது. அது நாட் ஓன்லி ரஜினிகாந்த் அவர்களோட ஃப்ரேமில் மட்டும் இல்லை, நாகார்ஜுனா, ஆமீர் கான், சௌபின் சாயர், சுதிஹாசன், சத்யராஜா அப்படின்னு எல்லா கேரக்டர்ஸோட ஃப்ரேம்லையுமே கிளியராக கிடைக்குது. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவுட் அண்ட் அவுட் ஒரு ரியல் பேன் இண்டியன் ஃபில்மை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஐ திங்க் ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம், எப்படி லோகேஷ் இந்த மேஜிக்கை எப்படி நம்ம ஃபுல் படமாக எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பண்ணிட்டாரு, பட் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்னென்ன மேஜிக்கில் என்ன உள்ளே வச்சிருக்காரு அப்படின்னு. அண்ட் கிளியராக ஒன்று தெரியுது, ட்ரைலர் ஜஸ்ட் ட்ரைலர்ப்பா, இதில் ஒரு லைட்டாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் படத்தில் மேபி இதை விட அதிகமான சர்ப்ரைஸஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியல, ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது. மேபி ட்ரைலரில் வந்து பெருசாக இது காட்டிட வேணாம், ஆல்ரெடி ரொம்ப ஹைப் இருக்குது, கம்மியாக மட்டும் காட்டுவோம், எல்லாரும் வரதை காமிச்சாலே கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டார் காஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சி இதை கட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் படத்தில் இன்னும் பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கூலி ட்ரெய்லர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது, அண்ட் நீங்கள் எந்தெந்த ஃப்ரேமை ரசிச்சிங்க, அண்ட் எந்த மூமெண்ட்டுக்காக இந்த கூலி படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.